வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். லெஜண்ட் படம் மூலமா சர்க்கிளை சந்திச்ச லெஜண்ட் சரவணன் இப்ப துரை செந்தில்குமார் இயக்கம் மூலமா லீடர் படம் மூலமா அதிரடி கம்பேக் கொடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, தூத்துக்குடி ஹார்பர்ல ஒரு சாதாரண கார் மெக்கானிக்கா தன்னுடைய பொண்ணோட சேர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு லெஜண்ட் சரவணன். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கடந்த காலம் ஒண்ணு இருக்குது. ஒரு புறம் த டெவில் அப்படிங்கிற வில்லன் தூத்துக்குடி ஹார்பரை அழிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு புறம் போலீஸ் அதிகாரியா இருக்கிற ஷாம் மற்றும் ஆண்ட்ரியா, இவங்க ரெண்டு பேருமே மர்மத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட லெஜண்ட் சரவணன் தன்னுடைய பொண்ணை காப்பாத்த ஒரு லீடரா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, முதல் படத்தை விட இந்த ரெண்டாவது படத்துல லெஜண்ட் சரவணன் சாரோட நடிப்பு மற்றும் ஆக்ஷன் காட்சிகள்ல நல்ல முன்னேற்றம் தெரியுது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை பரபரப்பா மூவ் ஆகுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் நல்ல மிரட்டல் அனுபவத்தை தருது. படத்துல சில இடங்கள்ல காட்சிகள் சுமாராவே இருந்தாலும் ஜிப்ரானோட மியூசிக் அந்த காட்சிகளுக்கு நல்லாவே மெருகேத்துது. ஒரு சாதாரண கதைய தன்னுடைய திரைக்கதை மூலமா முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம கொண்டுட்டு போயிருக்கிறாரு படத்தோட இயக்குனர். படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்தோட முதல் 50 நிமிஷம் பொறுமையா தான் மூவ் ஆகுது. இன்டர்வல்ல இருந்து தான் படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய பாஸ்ட மறைச்சு வாழ்றாரு அப்படின்னு ஒரு பழக்கப்பட்ட கதை பாணியில தான் இந்த படம் மூவ் ஆகுது. படத்துல விடிவி கணேஷ் மற்றும் அறந்தாங்கி நிஷா இவங்களோட காமெடிகள் பெருசா இந்த படத்துக்கு கை கொடுக்கல. படத்துல வர சில ட்விஸ்ட உங்களால முன்கூட்டியே கெஸ் பண்ண முடியும். இந்த படத்தை கேரக்டர் வைஸா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.